Question. விமான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்த அமைப்பு விரிவான பாதுகாப்பு தணிக்கையை தொடங்கியுள்ளது? Option A. RBI, Option B. SEBI, Option C. DGCA, Option D. NITI Aayog. The correct answer is DGCA. Question. மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க நார்த்ரப் கிரமன் உடன் எந்த நாடு கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. ஜப்பான், Option B. தென்கொரியா, Option C. ஜெர்மனி, Option D. ஆஸ்திரேலியா. The correct answer is தென்கொரியா. Question. இந்தியாவின் அதிவேக நெடுஞ்சாலை வலையமைப்பில் எத்தனை சதவீதம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது? Option A. 25 விழுக்காடு, Option B. 33 விழுக்காடு, Option C. 42 விழுக்காடு, Option D. 50 விழுக்காடு. The correct answer is 42 விழுக்காடு. Question. மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்க விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை 4.0 ஐ எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது? Option A. தமிழ்நாடு, Option B. கர்நாடகா, Option C. ஆந்திர பிரதேசம், Option D. தெலுங்கானா. The correct answer is ஆந்திர பிரதேசம். Question. IISc எந்த அமைப்புடன் கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், Option B. ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம், Option C. டஃப்ட்ஸ் பல்கலைக்கழகம், Option D. யேல் பல்கலைக்கழகம். The correct answer is டஃப்ட்ஸ் பல்கலைக்கழகம். Question. அக்சியோம் -4 பணியில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஜூன் 25ஆம் தேதி புறப்படவுள்ள இந்திய விண்வெளி வீரர் யார்? Option A. ராகேஷ் சர்மா, Option B. கல்பனா சாவ்லா, Option C. சுபன்ஷு சுக்லா, Option D. சுனிதா வில்லியம்ஸ். The correct answer is சுபன்ஷு சுக்லா. Question. எந்த NEP பதிப்பு இந்தியாவை கல்வி வல்லரசாக நிலைநிறுத்தும்? Option A. NEP 2015, Option B. NEP 2018, Option C. NEP 2020, Option D. NEP 2023. The correct answer is NEP 2020. Question. 2025 WSIS கூட்டல் 20 உச்சி மாநாட்டை நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நாடு எது? Option A. நியூயார்க், Option B. ஜெனிவா, Option C. பாரிஸ், Option D. ரோம். The correct answer is ஜெனிவா. Question. TGIPASS தொழில்துறை அமைப்பில் AI ஒருங்கிணைப்பதன் தெலுங்கானா அரசாங்கத்தின் நோக்கம் என்ன? Option A. தொழிலாளர் செலவுகளை குறைத்தல், Option B. ஒப்புதலின் வெளிப்படைத்தன்மை மற்றும் வேகத்தை மேம்படுத்துதல், Option C. வரி வருவாயை அதிகரித்தல், Option D. வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவித்தல். The correct answer is ஒப்புதலின் வெளிப்படைத்தன்மை மற்றும் வேகத்தை மேம்படுத்துதல். Question. பெண்களுக்கான புதிய திறன் மேம்பாட்டு திட்டத்தின் பெயர் என்ன? Option A. உடான், Option B. சக்ஷம், Option C. நவ்யா யோஜனா, Option D. கவுசல் விகாஸ். The correct answer is நவ்யா யோஜனா. Question. நிபா வைரஸை கண்டறிவதற்கான போர்ட்டபிள் பாயிண்ட் ஆஃப் கேர் சோதனை கருவியை எந்த நிறுவனம் உருவாக்கியது? Option A. எய்ம்ஸ், Option B. ICMR, Option C. தேசிய வைரலாஜி நிறுவனம், Option D. PGMIR. The correct answer is தேசிய வைரலாஜி நிறுவனம். Question. ஆபரேஷன் சிந்து எந்த நாட்டிலிருந்து இந்திய குடிமக்களை மீட்க உதவியது? Option A. உக்ரைன், Option B. சூடான், Option C. ஈரான், Option D. ஏமன். The correct answer is ஈரான். Question. ஆசியா உலக சராசரியை விட 2 மடங்கு வேகமாக வெப்பமடைவதாக எந்த அமைப்பின் கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன? Option A. UNEP, Option B. IPCC, Option C. WMO, Option D. உலக வங்கி. The correct answer is WMO. Question. போலிச் செய்திகள் மற்றும் வெறுப்பு பேச்சு உட்பட ஆன்லைன் துஷ்பிரயோகத்தை ஒடுக்க எந்த மாநில அரசு புதிய மசோதாவை முன்மொழிகிறது? Option A. தமிழ்நாடு, Option B. கர்நாடகா, Option C. ஆந்திர பிரதேசம், Option D.
கேரளா. The correct answer is. கர்நாடகா. Question. சமீபத்திய அறிக்கையின்படி எந்த நிலையான வளர்ச்சி இலக்கு SDG 2030க்குள் அடையப்படும் பாதையில் உள்ளது? Option A. SDG 1 வறுமை இல்லை. Option B. SDG 4 தரமான கல்வி. Option C. SDG 7 அணுகக்கூடிய மற்றும் சுத்தமான ஆற்றல். Option D. 17 SDG-களில் எதுவும் இல்லை. The correct answer is. 17 SDG-களில் எதுவும் இல்லை.